சின்னையா, சின்னையா. அச்சச்சோ, என் கணவன் என்னை விட்டுட்டு எங்க போயிட்டாரு? நான் எந்த தப்பையும் பண்ணலையே. இந்த மோட்டார் வண்டியில இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. எனக்கு இதை எப்படி திறக்கணும்னு கூட தெரியாது. என்ன அதுக்குள்ள ராத்திரி பகல் ஆயிடுச்சு? இங்க என்ன இவ்ளோ விளக்கு இருக்கு? பண்டிகை அன்னைக்கு கிராமம் முழுக்க விளக்கேத்துன மாதிரி இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு ஒரு பெரிய மிட்டாய் கடை இருந்தா என்ன பண்ணுவ? அது அங்க பாரு, அந்த உயரத்துக்கு இருக்குது அவங்க வீடு. அந்த பெரிய வீட்டு சாவி கொத்த உன் கையால நீ எடுத்துக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? இதுதான் என் கணவரோட பெரிய வீடா? இங்க விளையாட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் விதவிதமா சாப்பிடலாம். நீ என்ன சொல்லிட்டு போன?
நம்ம அந்தஸ்து கௌரவம் எதையும் குறைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு? நம்ம மான மரியாதைய குழி தோண்டி பாய்ச்சிட்டு வந்திருக்கு. எங்க முகத்துல கரிய பூசிட்டியே. நம்ம குடும்பத்துல எல்லாரையும் தலை நிமிர முடியாம பண்ணிட்டியே. தான தர்மம் பண்ண நினைக்கிறியா? எவ்வளவு வேணாலும் பண்ணு. புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா? சம்பாதி. ஆனா நீ நம்ம ஜமீனோட கௌரவத்தையே மண்ணோட மண்ணாக்கிட்டியே. முடிவு பண்ணிட்டியா? வாயை திறந்து சொல்லு. நம்ம ஜமீனோட பெருமை எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ? ஏதோ ஒரு குலம் கூத்துற தெரியாத ஒரு அண்ணாடங்காட்சி பொண்ண எப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனிருத் உனக்கு தைரியத்தை யாரு கொடுத்தது? என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவ. நாங்க அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க அனுமதி தருவோம்னா ஒரு காலம் நடக்காது. அவளுக்கு வீடு நிலம் புலம் ஏதாவது இருக்கா இல்லையா? அவ என்ன ஜாதி என்ன குலம்னு ஏதாவது தெரியுமா இல்லையா? நம்ம நிழல தொடர்றதுக்கான தகுதியாவது அவளுக்கு இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணியா? இந்த ஊரு உலகம் என்ன சொல்லுன்னாவது யோசனை பண்ணியா? நாங்க அந்த குலம் கோத்திர தெரியாதவளை வீட்டு வாசப்படிய கூட தாண்ட விட மாட்டோம். இப்பவாவது ஏதாவது பேசுவியா இல்ல வாய் மூடிட்டு இருக்க போறியா? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா ஒரு ஊமை. அவரால பேச முடியாது. அதான் அவர் எனக்கும் பதில் சொல்லவே இல்லை. நான் வண்டியில வரும்போது கூட அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு எந்த பதிலுமே சொல்லலையே. அச்சோ மறந்துட்டே பொம்மி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா சொல்லிதான் அனுப்புனாங்க. கிரக பிரவேசம் பண்ணாம புகுந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே கூடாது. நான் ஒரு முட்டாளு, எதுவும் பண்ணாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணாவே கல்யாணம் நடக்கும். இப்ப இவளையும் உடன்கட்டை ஏத்தி ஆகணும். இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்களா? காலையில தானே வரதா சொன்னீங்க. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? உள்ள போ. மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்க வேணாமா? சரிங்க. சுகுமார், மருமகளே இங்கே இருங்க. நான் இப்பவே போய் உங்களுக்கு ஆரத்தி தயார் பண்றேன். அப்பா கடவுளே. ஜானகி, ஆரத்தி தட்டை தயார் பண்ணி வை. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். தண்டனையா பின்னல பிடிச்சு தலையிலே போடுங்க. திரும்பவும் மறந்துட்டேன். கல்யாண பொண்ணுக்கு தான் பின்னலே போட மாட்டாங்களே. என் காதை பிடிச்சு நான் தோப்பு கண்ணு போட்ட போதும்ல. இந்த புடவை வேற ரொம்ப கனமா இருக்கே. காதை பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் தான் வெளியே வந்துட்டேன்ல. இப்ப நீங்க கிரக பிரவேசம் பண்ணலாம்ல. நான் புது மருமகள்ல. இவர் ஊமன் எனக்கு தெரியும்.
நீங்கெல்லாம் செவிடா என்ன? ஏய் பொண்ணே, ம்? இங்க யாரும் ஊமையும் இல்ல செவிடும் இல்ல. துர்கா தேவி என்னை காப்பாத்திட்டாங்க. இல்லனா நான் தனியா தான் பேசிட்டு இருக்கணும். இப்ப நான் நல்லா பேசலாம். நான் எப்பவும் ரொம்பலாம் பேச மாட்டேன். நான் பேசாம இருந்தா தானே நீங்களே எனக்கு கிரக பிரவேசம் சடங்கு பண்ணுவீங்க. இனிமே பேச மாட்டேன், சத்தியமா. ஆனா சீக்கிரமா சடங்கு செய்யுங்க. நான் என் பெட்டியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னால தூக்கிட்டு கூட வர முடியல. அந்த பொட்டில என்ன தெரியுமா இருக்கு? என் பொம்மைங்க. என்ன மாதிரி என் பொம்மைங்களும் அழகா இருக்கும். நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி வெளியில இருக்க பொம்மைங்களை யாராவது எடுத்துட்டாங்கன்னா முனுசாமி, இவளை ஸ்டடி ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. எப்படியோ காப்பாத்திட்டாரு. நன்றி சாமி. எனக்கு எந்த சடங்கும் பண்ண மாட்டீங்களா? எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உள்ள போனோன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. சடங்கு ஒழுங்கா செய்யலனா அப்புறம் எப்படி எங்க அம்மாவால இங்க வர முடியும்? இப்போ நீங்க எங்க கூட வாங்கம்மா, அப்புறமா உங்க அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். உண்மையாவா? உண்மையா? அப்ப இந்த சடங்கு செய்யாம வரலாம்ல? வரலாமா, வாங்க. ஹா. சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம்? நம்ம வீட்ல உனக்கு என்ன பயம்? என் பொம்மைக்கு என்ன ஆயிருக்கோனே தெரியலையே. அவளை உடன்கட்டை ஏத்திருக்க மாட்டாங்கல்ல? இந்த மாதிரி ரகசியம் பேசுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. முதல்ல சடங்கு முடிக்கலாமா? வாங்க, மற்ற சடங்குகளையும் செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம். இப்ப பொண்ணு இந்த வெள்ளை துணியில நடந்துகிட்டே வீட்டுக்குள்ள போகணும். இவங்க யாரு? சுகுமாரோட அம்மா எங்க இருக்காங்க? புருஷன் செத்துட்டாருனா அவர் மனைவியும் அவர் கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும். பொம்மி அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா. தப்பு நடந்து போச்சு. அது தண்ணி ரொம்ப குளுமையா இருந்துச்சு. இனிமே இப்படி நடக்காது. இனிமே திரும்பவும் சடங்கு செய்யறதுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பியா என்ன? இவ சரியான தொட்டா சினிங்கியா இருக்கா. கொஞ்சம் கூட குளிர உன்னால பொறுத்துக்க முடியாதா என்ன? சமையல் அறையில அனலா இருக்குமே, அதையாவது தாங்கிப்பியா இல்ல முடியாதா? நீ பயப்படாதம்மா. இந்த சடங்கு நடக்கலனா என்ன, இன்னும் நிறைய சடங்கு இருக்கு. நீ எவ்வளவு மங்களமானவன்னு அதுல காட்டு. வாமா, உள்ள வா. திட்டங் 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 திட்டங்.
ஐயோ பாத்துமா, வேணாமா, இது விலை உயர்ந்தது. இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன தங்க காசுங்களா? ஐயோ வேணாம். ஐயோ முதலாளியம்மா, நீங்க இதெல்லாம் தொடாதீங்க. அது உடைஞ்சு போயிடும் முதலாளியம்மா. ஐயோ வேணாமா. எவ்வளவு பெருசா இருக்கீங்க. ஆமா, உங்களை சின்னதா பார்க்கணும்னா சின்னதா பார்க்கவா? இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சின்னதாக்கிடுவாங்க. ஐயோ பத்திரமா வச்சிருங்கம்மா. ஐயோ வேணாம் வேணாம், பார்த்து பார்த்து. நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால் கேட்க ஆசைப்படுற அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போறேன். இப்படி வாயை மூடிட்டே இருக்க போறியா இல்ல ஏதாவது பேசுவியா? அந்த பொண்ணை நீ என்ன பண்றது? இப்படி கண்ட பொண்ணுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டோட மருமகளை ஆக்கிக்க முடியாது. நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? எங்க போற அனிருத்? நீ எங்க போற? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அனிருத்தனா கௌதமி அண்ணி எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு அவ கொடுத்த பரிசை பாத்தியா? இன்னைக்கு அவங்க கிட்ட காதல சொல்றேன்னு சொன்னாரு. அதான் அண்ணன் கௌதமியை பார்த்தா எல்லாம் சரியானாலும் ஆகும். அதுவும் சரிதான். கௌதமியை பார்த்தான்னா நம்ம ஜமீனுக்கு வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கணும்னு அப்பதான் அவனுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவனே இந்த பொண்ணை வேணான்னு திருப்பி அனுப்பிடுவான். அனிருத் கௌதமியை பார்த்தாதான் அவனோட எதிர்காலமே இப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரிய வரும். அழகான திறமையான அந்த கௌதமி கூடவா இல்ல பொண்ணு இல்லாத அண்ணாடங்காட்சி பொண்ணு கூடவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கௌதமியை ஏத்துக்கிட்டு அனிருத் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருவான். நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால் கேட்க ஆசைப்படுற அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போகிறேன். இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். இன்னைக்கும் என்னை காக்க வச்சு ஏமாத்தினா என் மனசு கண்டிப்பாக உடைஞ்சிரும். ஆமா, என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்களே, யார் நீங்க? நான் தான் முனுசாமி. சாமியா? உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியலையே. சாமி இல்ல, முனுசாமி. இந்த வீட்டோட வேலைக்காரன் நானு. என்ன வேலை செய்வீங்க? என்ன வேலை செய்வேன்னா முதலாளிக்கு பணிவுடை எல்லாம் செய்வேன். அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன். தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, இந்த வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைங்களை தான் நான் இங்க செய்வேன். இதெல்லாம் எதுக்காக நீங்க செய்யணும்? இந்த முதலாளிக்கு கை இல்லையா என்ன?
இவன் நம்ம வயித்து போடப்பலாம் மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்கு. அட நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஊர்ல உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கை இல்ல. இவ ஆள் பார்க்கதான் இத்தனோண்டு இருக்கா. ஆனா பேசுற பேச்சுல பெருசா பேசுறா. இல்ல இல்ல, அவங்க நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா தான் இருக்காங்க. அவங்களால எல்லாமே செய்ய முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எங்க பெரிய ஐயாக்கு கல்யாணம் ஆனப்ப பெரிய முதலாளி அம்மாவும் உங்க வயசுல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க, பேச கூட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்ததும் வீட்டுல சும்மா புயலே வந்துடுச்சு, சூறாவளி. எப்படி இருக்க? அழகா இருக்க. சரி சொல்லு, என் முகத்துல அப்படி என்ன எழுதிருக்கு? நீங்க என் மனசை எப்பவும் காயப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லுது. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாது. நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? கௌதமிக்காக நான் பூவாலேயே ஊஞ்சல் செய்ய போறேன். கௌதமிய ஊஞ்சல்ல உட்கார வச்சு நீ பாண்டுவுக்கு அந்நியாகுவியான்னு அவகிட்ட கேட்பேன். நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால கேட்க ஆசைப்படுற. அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போறேன். மனுசாமி இல்ல முனுசாமி, அதுக்குள்ள மறந்துட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதான் உங்களோட பேரு. புரிஞ்சுதா இல்லையா? தெரியாம பேசிட்டேன். ரொம்ப நல்லா புரிஞ்சுதுமா. இந்தாங்க வெச்சுக்கோங்க. ரொம்ப கனமா இருக்கு. அம்மா கூட சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டிலே பெரிய அறையா பார்த்து நான் பார்த்து கொடுப்பேன். எனக்கு ரசகுல்லா எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவு எங்க அம்மாக்கு ஜன்னலோர உட்கார்றது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அடி வாங்கி சாக போறது நான் தானே. இது திருலோக சந்திர ஐயாவோட அறை. அம்மா இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. அத்தைக்கும் மாமாக்கும் இந்த அறையே போதும். அத்தை திட்டுவாங்க, சில நேரத்துல அடிப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மாட்டேன். நான் விரதத்துல இருந்தேன். அப்படியா? அந்த நேரத்துல பாயாசம் கொடுத்தாங்க, யாருக்கும் தெரியாம. அப்படியா? இனி ஐயாவுக்கு தெரியாம நான் தான் எல்லாத்தையும் மறைக்கணும். நான் இந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அவரோட அறைக்கு வந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானா எதுவுமே சொல்லலையே. சரி, இது கொஞ்சம் பிடிங்களேன். இந்த அறை சம்பூர்ணாக்காக்கு சரியா இருக்கும். அவங்க புகுந்த வீட்டுக்கு கணவர் கூட போயிருக்காங்க. எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். மிச்சாரே நீங்களே வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு. இவ்ளோ வெளிச்சம் எங்க இருந்து வருது? நான் பார்க்கட்டுமா? அட முதலாளி அம்மா நில்லுங்க. டிட்டாங் 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 டிட்டாங். ஐயோ எழுந்துடுமா. ஐயோ நீங்க எழுந்துக்கோங்க. நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. நான் முதலாளி, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? முதலாளி அம்மா தான் கட்டளை போடணும், தெரியும்ல? எங்க மாமா எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. அதனால நீங்க அத்தையும் மாமாவும் சொன்னது சரிதான். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாவே என் கணவர் வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஊஞ்சல், தோட்டம், மாடின்னு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இனிமே நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். எங்க அம்மாவும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன எங்க கையிலயே பிடிக்க முடியாது. எங்க அம்மா வந்ததும் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல நானும் என் கணவரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டையே ஆள போறேன். என்ன உறவுன்னு கேட்டீங்களா? இனி நான் தான் இவளோட புருஷன். நாங்க ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா சாப்பிடுவோம். என் கணவர் என்ன சந்தோஷமா பாத்துப்பாரு. இவ இங்க என்ன பண்றா? முனுசாமி இவளை உள்ள கூட்டிட்டு போனதான்னு சொன்ன. அது கேட்கலையா? உங்க கவனம் எங்க இருக்கு முனுசாமி? அது இல்ல நான் பைத்தியமா? நான் சொன்னது கேட்கலையா? நான் என்ன பைத்தியமா? யோ பதில் சொல்லியா? இல்ல நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுவேன். நான் பதில் சொல்லுவானா? ஆனா அது யாரு கேப்பா? ஆனா அதை யார் கேட்க விரும்புறா? நான் என்ன செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன்னு சொன்னா யாரு கேப்பா? நான் சொன்னா யாராவது கேட்பாங்களா? நான் எல்லாத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இதெல்லாம் ஏன் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன்னு. நான் வேணும்னு இத பண்ணல. ஆசைப்பட்டும் பண்ணல. விருப்பப்பட்டு எதுவும் பண்ணல. நான் இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நான் அதை சொல்ல விரும்புறேன். யாராவது கேளுங்க, என்னன்னு கேளுங்க.
ஆயிடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சு வந்தேன். ஆமா, ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? பூவெல்லாம் பிச்சு போட்டாரு. அந்த பூவை அவருக்கு பிடிக்கல போல இருக்கே. அந்த இடமே அலங்கோலமா ஆயிடுச்சு. எவ்ளோ பயங்கரமா கத்துறாரு. அம்மா வரட்டும், இதெல்லாம் சொல்லிடணும். இவர் சரியான காட்டு மிராண்டின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிடணும். புகுந்த வீட்டுக்கு போனோன்னு நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலான்னு நீ சொன்னியேம்மா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்க இருந்திருந்தேன், அதோட அவர்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். ஆனா பசி ரொம்ப எடுக்குதே. கொஞ்சம் இங்க வாயேன். நீ என்ன தானே தேடி வந்த? சரி, சாப்பிட என்ன இருக்கு? சாப்பிடவா? இந்த நேரத்துலயா? சாப்பிட நேரம் இருக்கா என்ன? இந்த வீட்ல கண்டிப்பா இருக்கு. இந்த வீட்ல எல்லாமே ஸ்ட்ரிக்ட் தான். உனக்கு தெரியாதா? ராத்திரி 10 மணிக்கு மேல சாப்பிட எதுவும் கிடைக்காது. இது எல்லாமே மேலிடத்து உத்தரவு. அது யார்ப்பா மயிலிடும்? 10 மணி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க? யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அவங்களே வந்து சொல்லிடுவாங்களா? 10 மணிக்கு மேல பசிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன டீச்சரா இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? அதான் என் பழக்கம். கேள்வி கேக்குற பழக்கமா? இல்ல, சாப்பிடுற பழக்கம். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. ஆனா அம்மா அப்படி நேரம் காலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க உன் அம்மாலாம் இல்ல, அதனால சாப்பாடு காலையில தான் கிடைக்கும். எங்க அம்மா எப்ப வருது, நான் எப்ப சாப்பிடுறது? பசியோட தூங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. காலையில வரைக்கும் எப்படி பசியோட நான் இருக்கிறது? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை இன்னும் நிறுத்தலையா? நீ கௌதமிய பார்க்க போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். நீ என்ன சின்ன குழந்தையா? இதையெல்லாம் தெரியாம பண்ணிட்டியா? இல்ல இல்ல, தப்ப ஒத்துக்கிட்டு அதை திருத்துற வழிய பாரு. போய் உங்க அப்பா கிட்ட பேசு. போய் கௌதமியை பாரு. அனிருத், நீ செஞ்ச தப்பை எல்லாம் திருத்த முடியாதுன்னு எதுவுமே இல்ல. கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்தலாம். ஊரை மாத்துறேன் திருத்துறேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கல, அதனாலதான் அது உன்னையே இவ்வளவு காயப்படுத்திருக்கு. போய் கௌதமியை பாரு. பார்த்தா பாரம் குறையும். நீ செஞ்ச தப்பு புரியும். மனசு சாந்தமாகும். வாழ்க்கையில நீ என்ன பண்ணணுங்கிற நல்ல முடிவு எடுக்க முடியும். போப்பா. சோமா, வெளியாளுங்க யாராவது கௌதமி கிட்ட போய் சொல்றதுக்குள்ள அனிருத் என்ன செஞ்சிருக்கான நீயே போய் சொல்லிடு. யாரு? நானா? நீ இல்லாம நானா? அண்ணி, இப்ப வரைக்கும் நான் உங்க அண்ணி ஆகல. அது இதுக்கப்புறம் ஆயிடுவேன். எனக்கும் தெரியும். அதுதானே சொல்ல வந்த? ஏன்னா இன்னைக்கு உங்க அனிருத் அண்ணன் சொல்ல போறாரு. அப்படிதானே? சரி சொல்லு, உங்க அனிருத் அண்ணன் எங்க இருக்காரு? என்னை கூப்பிட்டு வர சொன்னாரா?
நான் நல்லா அழகா தானே இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லைல்ல. சரி நம்ம போலாமா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்க ஏதோ ஏற்பாடெல்லாம் பலமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானா? சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் நான் ஆச்சரியத்துல நிக்கிறத என் அனிருத்தால பார்க்க முடியாம போயிடும். நிஜமாவே அவர் காதல் சொல்ல போறத நினைச்சா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. அவர் என்ன கிறங்கடிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பாவம் அனிருத்துக்கு தெரியாது நான் தான் அவரை கிறங்கடிக்க போறேன்னு. இன்னைக்கு உன்னோட அனிருத் அண்ணன் காதல்ல மயங்குவாரு. பந்தயம் கட்டலாமா? சரி சரி விடு, பந்தயம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா பந்தயம் வச்சா அதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு உனக்கு தெரியும். போலாமா? இன்னைக்கு பந்தயத்துல நீங்க தோத்துருவீங்க. அது வந்து அனிருத் அண்ணன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா ஆனா தனியா அவர் தனியா வரல. அவர் ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரையோ எங்களுக்கு அண்ணியாக்கிட்டாரு. ஆனா ஆனா திருலோகச்சந்தர் பெரியப்பா இதெல்லாம் அனிருத் அண்ணாவோட பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாரு. அப்புறம் அப்பாவும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு எப்பவும் நீங்க தான் அண்ணி, அதுல மாற்றம் கிடையாது. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஆவேசத்துல எதையாவது பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உணர்வாரு. இந்த கல்யாணம் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பண்ணியிருக்காரு. நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால கேட்க ஆசைப்படுற அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போறேன். அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த பொண்ணு. வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. போதும், நான் உன்னோட அண்ணி இல்ல. இனிமே நான் உன்னோட அண்ணி இல்ல. போய் உங்க அண்ணன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானோ அவள அண்ணின்னு கூப்பிடு. நான் உன் அண்ணி இல்ல. கலக்கிட்ட அனிருத், நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னாக போறோம்னு சொல்லிட்டு என் மனசையே நொறுக்கிட்டியே. ஏன் அப்படி பண்ண? நான் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டது தயாரானது எல்லாம் உனக்காக தானே. ஆனா நீ இன்னொருத்துக்காக என்னைய விட்டுட்டியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் என்னோட இடத்தை இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்த அனிருத்? ஏன்? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. சமையல் அறை எங்க இருக்கு? இது நம்ம வீட்டு சமையல் அறை மாதிரி இல்லையே. ஆனா எந்த சாப்பாடோட வாசனையை வச்சு நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். குழம்பு பொரியெல்லாம் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சாதம் எங்க இருக்குன்னு தெரியலையே. உண்மையா ரொம்ப பசிக்குது. இவ்ளோ பெரிய சமையலறை கட்டியிருக்காங்க, அதுக்குள்ள ஒரே ஒரு ரசகுல்லா வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியலையே.
வாசனையே பிரமாதமா இருக்கே. அப்ப ஏதோ இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் பொம்மி, எடுத்து உன் பசைய போக்கு. என்ன சத்தம்? யாருது? பூச்சி பூச்சி சிச்சோ பூச்சி. அது கை தவறி கீழே விழுந்துச்சு. நான் என்ன பண்றது? யாருமே சாப்பாடு தரல. அதான் நானே தேடி வந்தேன். பசியோட எனக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு வருமா? அத நீங்களே சொல்றீங்களா? காதுக்கு இது கேட்காதா என்ன? அப்புறம் எதுக்கு செவிடங்காதுல சங்கூத மாதிரி நிக்கிறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் யாருன்னு நீங்களாவது இவங்களுக்கு சொல்லலாம்ல. இந்த வீட்ல 10 மணிக்கு மேல பேசவும் கூடாதா? நான் சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும்ல நான் காலம் நேரம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. இருந்தாலும் நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. நான் தான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா. அப்போ வீட்டுக்கு புது முதலாளி அம்மா வந்திருக்காங்க. கேட்டியா சோமா? நம்ம அனிருத் ஜமீன்தாரா இருந்த நம்மள வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கு வேலைக்காரனா மாத்திட்டான். நல்லா இருக்கு. இப்ப நம்ம குடும்பத்துக்கு முதலாளி அம்மா தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவ குழந்தை சாப்பாடு கொடுக்கலன்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? பசி அதிகமாயிட்டா மூளையும் நாக்கும் நம்ம சொல்ற பேச்ச கேட்காது. பசி வந்துருச்சுன்னா 10 பறந்து போகன்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இத சாப்பிடு, இத சாப்பிடு, இத சாப்பிடு, இதையும் சாப்பிடு, இதையும் சாப்பிடு, இதை எல்லாத்தையும் சாப்பிடு. உனக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு. நம்ம ஜமீனுக்கு வந்த ஒரு பொண்ணு பசியோட இருந்தா நம்ம ஜமீனோட கொடி கண்டிப்பா காத்துல பறக்காது பெரியப்பா. ஒரு குழந்தை பசியோட தூங்குனா அது நம்ம குடும்பத்துக்கு அழகா பெரியப்பா. இங்க என்ன பிரசங்க கேட்டுட்டு நிக்கிறியா நீ? எண்ணெய சூடு பண்ணு, தலையில தேய்க்கணும். யாருக்கு? முதலாளி அம்மாவுக்கா? முதலாளிக்குடா. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி. மண்ட சூட்டு அதிகப்படுத்தாத, அப்புறம் கோபக்கனல்ல உன்னை எரிச்சிருவேன். அண்ணா, உங்களை அப்பா வர சொன்னாரு, போய் பார்க்குறீங்களா?
அப்பா, என் மேலே கோபமாக இருக்கீங்களா? என்னை திட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கப்பா. எதையும் வேணும்னு பண்ணல. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அப்பா, இல்லைன்னா அங்கே அந்த பொண்ணு உன் மேலே கோவப்பட்டா என்ன தப்பு? நம்ம ஜமீனோட மான மரியாதையை குழி தோண்டி புதைச்சிட்டியே. வந்து ஆத்திரத்துக்கு உன்னை சுட்டு பொசிக்கலாம் தோணுச்சு. ஆனா அப்படி கொன்னுட்டா அதுக்கப்புறம் வருத்தப்பட போறதும் நான் தான். அப்புறம் ஒரு ஜமீன்தாரா இல்லாம ஒரு அப்பாவா நான் யோசிச்சப்போ நீ ஏன் இதை பண்ணிருப்பன்னு எனக்கு புரிஞ்சது. உட்காரு. இல்லப்பா, நான் குடிக்க வேணாம்ப்பா, பிடிக்காது. குடிக்க மாட்டியா? மாட்டன்லாம் சொல்லிடாத அனிருத், நான் உடஞ்சு போயிடுவேன். கமான். உன் மனசுல ஒரு பெரிய புயலை வீசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த புயலை அமைதிப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன், குடி. நம்ம குடும்பமே எப்பவுமே அப்படிதான் அனிருத். மனசுல எது தோணுதோ அதை அப்படியே செஞ்சிருவோம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரியே ஏன் ரத்தமும் கொதிக்காதா என்ன? நானும் கூட என் வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவோ புயலை பார்த்திருக்கேன். இதுவும் அதுல ஒண்ணுதான். என்ன இது? இங்கிலாந்துல இருந்து வந்திருக்க. ஒரு துளி மிச்சம் வச்சாலும் அது உனக்கு அவமானம். குட். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுருவியா? ரொம்ப அதிகமா தெரியல. அத பத்தி நான் தானே கவலைப்படணும். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சாப்பாட பார்த்தேன் நான் அப்படியே சும்மா கும்பகர்ணனா மாறிடுவேன். கல்யாண சாப்பாட்டையே மொத்தமா சாப்பிடுற கும்பகர்ணன் மாதிரி மொத்தமும் மாயாஜாலம் போட்ட மாதிரி உள்ள போயிடும். சம்பூர்ணா, ஆரம்பிமா. மருமக ரொம்ப திறமசாலியா இருக்கா. ஒரு அரிசிய கூட கீழே சிந்தல. பானையில இருந்து சத்தமும் வரவிடல. இது நல்லதுக்குதான். வீட்ல இனி பொண்ணும் பொருளும் சேரும். வீட்டையும் நல்லா கவனிச்சுப்பா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வாங்க, கல்யாண வேலையில எல்லாரும் சோர்ந்து போயிருப்பீங்க. சரி, தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வாங்க. எங்க பாரு மருமகளே, சடங்கு சம்பிரதாயம் எதுவும் உன்னோட அம்மா சொல்லி தரலையா? சாந்தி முகூர்த்தம் குறிச்சதுக்கு அப்புறம் தான் புருஷன் அறைக்குள்ள நீ போகணும். அதனால இன்னைக்கு நீ பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து படு. வா போலாம்.
வேணாம்ப்பா, போதும்பா. என்ன உன் எதிரியா நினைக்கிறியா? சரி, எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, குடி. கம் ஆன், குடி குடி குடி. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட கல்யாணங்கிறது அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அனிருத். நீ இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்ல உன்னோட கவனத்தை செலுத்து. நீ நம்பர் 1 பேரிஸ்டர் ஆகணும்ல, கண்டிப்பா ஆவ. ஆனா அதுக்கான உன்னோட முதல் கேஸ் உன்னோட காதல் தான். போய் உன் கௌதமிய பாரு, அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத கேட்டு அவ உடஞ்சு போயிட்டா தெரியுமா? இதை கேட்கறதுக்காக ரொம்ப காத்திருக்கேன் அனிருத். இன்னைக்கும் நீங்க என்ன காக்க வச்சு ஏமாத்தினா என் மனசு உடைஞ்சு போயிடும். அப்பா, கௌதமியோட பேரை மட்டும் சொல்லாதீங்கப்பா. கௌதமி வந்து இந்த வீட்ல யாருமே சட்டத்தை மீறவே மாட்டாங்கன்னு சொன்னேன். 10 மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னேன். எப்படி வந்தது பாத்தியா? வேணுமா? ஆமா, கொஞ்சம் இரு. நான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா. நான் விதியை மீறினா அவ்வளோ தப்பு இல்லை, ஆனா நீ மீறினா உனக்கு தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நான் ஜமீன்தார். ஜமீன்தாருங்க தண்டனை கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காது. அப்படித்தான் பெரியப்பா சொல்லுவாரு. அப்போ நீயும் சாப்பிடலாம். கொஞ்சம் இரு. நீதான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொன்னியே, அதுக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வயிறு வீங்கி தூக்கம் வராம போயிடுமா. அப்புறம் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கஷ்டம்? வயிற்று வலி சொன்னனே. ஒரு வாட்டி நானும் இந்த மாதிரி நிறைய மாங்காய் சாப்பிட்டுட்டேன். எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பிட்டு வயிறு வலியே வந்துருச்சு. அதனால நீ போய் கம்மனு தூங்கு. ஆம்பளை பசங்க இவ்வளவு நேரம் முழிக்கிறது தப்பு. ஓ, பெரியவங்க அறிவுரை சொன்னா கேட்டு நடந்துக்கோ. திட்டாங் 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 திட்டாங். ஓ, மனசுல இருக்கிற இந்த வேதனையெல்லாம் நீ கௌதமியை பார்த்து பேசினாதான் தீரும். போய் பாரு, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லு அவகிட்ட. அப்புறம் உடஞ்சு போன மனசை ஒட்டவை. அங்க அவளும் தனியா தான் இருக்கிறா. பூமிநாதனும் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கான். உன்னை தவிர வேற யாராலையும் அவளை இப்ப தேத்தவே முடியாது அனிருத். அதுக்கு நான் முதல்ல என்னையே தேத்தணும்ப்பா. அப்போ உனக்கே துணிச்சல் இல்லைன்னு சொல்ல வரியா? அதுக்கு தான் சொல்றேன், இத குடி. உள்ள இருக்க துணிச்சல்லாம் இப்ப வெளியே வரும் பாரு. அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்காக சோம்நாத் அங்க போனான். அவன் பேசுறத அவ முழுசா கூட கேட்கவே இல்லையா? அவ இதயம் வெடிச்சு வெளியே விழுகிற மாதிரி, அவ உயிரே போற மாதிரி கத்திரிக்கா தெரியுமா? போ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. நீ இப்ப கௌதமிய பத்தி மட்டும் யோசி. உன்னோட கௌதமிய பத்தி யோசி. அப்பா, நான் இப்ப உடனே போய் கௌதமிய பாக்குறேன்ப்பா. அப்பா, நான் இன்னைக்கு ராத்திரி நான் அவளை சந்திக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்பா. இன்னைக்கு நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்பா. போ அனிருத். நான் போ, இப்பவே போ.
மாங்கானா பிடிக்கும்னு சொன்னல. அடடா, இந்தா சாப்பிடு. இதுல என்ன மாம்பழத்தோட வாசனை சுத்தமா இல்ல? இங்க எங்க ஊர்ல மாம்பழம்னா இப்படிதான் இருக்கும். வாசனைலாம் இருக்காது, ஆனா சுவை ரொம்ப பிரமாதமா இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேணா சாப்பிடாத. இந்த இனிப்பான மாம்பழத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன். இரு. மாம்பழம் வேணுமா? ஜமீன்தாருங்க எதையும் தானமா கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? அதனால உன்கிட்ட இருக்க பலகாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் மாம்பழம் தரேன். இப்ப எங்க ஊர் மாம்பழத்தை நல்லா கடிச்சு சாப்பிடு. இது உண்மையான மாம்பழம் இல்லையா? இப்ப அனிருத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. அவன் சமூகத்துல பெரிய மனுஷனா காட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அதுக்காக இந்த கல்யாணத்தையோ இல்ல அவளையோ இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் முடிச்சாங்க. எதை முடிக்க சொல்றீங்க ஐயா? இந்த கல்யாணத்தையும் அவளையும் இல்லாம ஆக்குற கதையை பத்தி பேசுறேன். அந்த பொண்ணோட மாமா உன்னோட சம்பந்தின்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு இங்க கண்டிப்பா இருக்கவே கூடாது. அந்த ஊர்க்காரங்க சேர்ந்து அவளை உடன்கட்டை ஏத்திடலாம் நினைச்சாங்கன்னா அவங்களால அதை செய்ய முடியல. நம்ம பால விதவையாக்கிடலாம். ஆனா பொம்மியோட கல்யாணம் அனிருத் ஐயாவோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி விதவையாக்குறது? அவ ஏற்கனவே விதவை தானே. அவ கேரட்டு புருஷன் தான் அங்கேயே செத்துட்டான்ல. பால விதவைக்கு மறுமணம் செஞ்சு வைக்க முடியுமா? இல்லல்ல. அதனால அனிருத்துக்கும் அவளுக்கும் நடந்த கல்யாணம் செல்லவே செல்லாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, ஒரு விதவைக்கு மறுவாழ்வுங்கிறத நம்ம சமுதாயம் ஏத்துக்கவே ஏத்துக்காது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்காது. அப்போ அவளை திரும்ப அனுப்பிச்சிடலாமா? ஆனா அவ கிராமத்துக்கு வேணா வேற எங்கேயாவது அனுப்பிடலாம். பிருந்தாவனம், அங்க இருக்கிற விதவைகள் மடத்திலிருந்து விதவைகளை வர சொல்லிருக்க. அவங்க எல்லா சடங்குகளையும் செஞ்சு இந்த பொண்ணையும் ஒரு விதவை ஆக்கிடுவாங்க. அவங்க கூடவே பிருந்தாவனத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை அந்த இருள் உலகத்துக்குள்ள போயிட்டான்னா வாழ்க்கை முழுக்க அவளால வெளியே வரவே முடியாது. என் பையனோட வாழ்க்கை வீணா போறதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணோட துர்பாகியத்தை எதுக்காக என் பையன் அனுபவிக்கணும்? அவ ஜமீன்தார் வீட்டு மருமகளாக ஆசைப்படுறாளா? இனிமே அவளோட வாழ்க்கை முழுக்க ஒரு பால விதவையாவே அடைஞ்சே கிடக்க போறா. வண்டியை எடுத்துட்டு போய் ராவோட ராவா இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. காலையில விடிஞ்ச அனிருத்தோட வாழ்க்கையிலயோ இல்ல இந்த வீட்லயோ அந்த பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது.